எனக்கு தூங்க டைம் இல்லை, படிக்க டைம் இல்லை, பல்லுவலுக்கு டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லை, இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு தி கிளப். அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே சூப்பராக போய் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதே போய் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அன்லெஸ் நான் என்னுடைய மென்டர்கிட்டேருந்து இதை கற்றுக்கிற வரைக்கும் இதே போய் நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். Nobody has a time problem. You have either priority problem or you have focus problem. You don't know how to prioritize or you don't know how to focus. Time is never a problem. Rich people, successful people, they never ever say I don't have time. They say this is not my priority right now. Now I'm going to share with you 7 advanced time management frameworks that will save you more time so that you will become ultimate super duper productive person. Are you ready for it? If you're ready for it, take notes. Let's get in. So the number one framework, this is my all the frameworks that I'm using personally. எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நான் இப்போ ஷேர் பண்ண போகிற 2-3 இது வந்து என்னுடைய வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி when it comes to time management, and if you use that you will be super duper successful person, guarantee. So my first favorite time management framework is law of 3. Let's say for example ஒரு டே, இன்னைக்கு பர்டிகுலர் டேல your 3 important tasks that will be responsible for your 90% of your outcome. மீதி எல்லாமே 10% outcome தான் அது வந்துட்டு பொருந்தும் அப்படின்னு வருது. That's the law of 3. If you have 10 things to do today or if you have 100 things to do today, it does not matter. And the 10 things or 15 things and the 20 things la, what is the top 3 things that will produce 90% of the result? Identify that and just work on that. You don't need to do 100 things to be super productive. That's not productivity. You are wasting time if you're doing that. You just need to focus on top 3 things that will give you 80% of your results. That's called law of 3. Number 2 framework is time blocking. Say for example நீங்கள் வந்துட்டு நம்ம அந்த law of 3 யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை லார்ஜ் சங்க் ஆஃப் டைமை வந்துட்டு அலோகேட் பண்ணிக்க, ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். 6 வீடியோ ஆர் 10 வீடியோ ஆர் 12 வீடியோ ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியும். 2 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் சங்காக க்ரியேட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 12 ஒரு சங்க், அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் விட்ருங்க, 10 நிமிஷம் பிரேக் விட்ருங்க, தென் 12:30 to 2:30. அது மாதிரி வந்துட்டு சங்க் லார்ஜ் சங்க்ஸாக பிரிச்சுக்கோங்க. இட் கேன் பி 2 hour chunks, it can be 3 hour chunks or it can be 4 hour chunks. பிக் சங்க்ஸ். இப்போ நான் உட்காந்தேன் அப்படின்னா இந்த ஒரு 6 வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் நான் எழுத மாட்டேன் என் சீட்டை விட்டு. That's a super duper productivity tool. I'll put phone my in aeroplane mode and just be in the flow. It's not like இதையும் பண்ணிக்கிட்டு ஃபோனும் பேசிக்கிட்டு மெயிலும் பார்த்துக்கிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஒரு டைம் உட்காந்தா அப்படின்னா முடிச்சு தூக்கி போட்டு போயினே இருக்கும். That's called allocating time. எனக்கு வந்துட்டு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் அதெல்லாம் வேலைக்கு ஆகும். I will choose a big task. அந்த டாஸ்க்கை 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டு. That's called time blocking. Very very powerful strategy. I think 3 டைம் பிளாக் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு. 10 to 12, 12 to 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 to 6 and large chunk 2 hour minimum வச்சுக்கோங்க. Third framework is DAD formula. This I learned it from one of my digital mentors, Siddharth Rasikar. He says DAD formula. What is DAD? Delete, automate, delegate. ஒரு டாஸ்க் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த டாஸ்க்கை டெலீட் பண்ண முடியுமா? இந்த டாஸ்க்கை ரீலாக நான் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை டெலீட் பண்ணலாமா? டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணி விட்ருங்க. ஓகே, அது ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வருது, அன்னெசரி ஃபோன் வருது, ஃபோன் எடுக்கணுமா இல்லை ஃபோன் எடுக்க விட்ருலாமா? டெலீட். அடுத்தது ஆட்டோமேட். ஓகே, இந்த டாஸ்க் இருக்குது, டெலீட் பண்ண முடியாது, டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா இந்த டாஸ்க்கை நான் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது? த்ரூ டூல்ஸ், த்ரூ டெக்னாலஜி. ஹவ் கேன் ஐ ஆட்டோமேட் திஸ்? ஆஸ்க் யுவர் செல்ஃப் திஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு டெலீட்டும் பண்ண முடியல ஆர் இந்த டாஸ்க் என்னால் ஆட்டோமேட்டும் பண்ண முடியல, தென் யூ கேன் திங்க் ஆஃப் டெலிகேஷன். ஹவு கேன் ஐ டெலிகேட் திஸ் டு other people, to my team members or to my subordinates, to my colleagues? உங்களுடைய ஒரே ஒரு வேலை, you should focus on only high income task. You should not focus on low income task. For example ஒரு டாஸ்க் எனக்கு வந்துட்டு ஒரு எவ்ரி வீக் நான் வந்துட்டு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெபினாருக்கு வீக்லி வந்துட்டு இமெயில் செட் பண்ணணும், இமெயில் அனுப்பணும், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும். அது ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் என்னால் டெலீட் பண்ண முடியுமா? டெலீட் பண்ண முடியாது. பட் இந்த டாஸ்க்கை என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியுமா? 100% பண்ணணும். நெக்ஸ்ட் சண்டே மாஸ்டர் கிளாஸ் இருக்குது அப்படின்னா சாட்டர்டே ஆர் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருக்கெல்லாம் நான் இமெயில் அனுப்பணுமோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப் அனுப்பணுமோ, நான் வந்துட்டு இமெயில் டூல், வாட்ஸ்அப் டூல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஓகே, தட்ஸ் கால்ட் ஆட்டோமேஷன். என்னால் டெலீட் பண்ண முடியல, பட் என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகே, ஆட்டோமேட் பண்ணணும்ல யாரும் ஒருத்தர். அதை யார் நான் பண்ணுறதா வேறு யார் பண்ணுறது? ஓகே, எனக்கு ஆட்டோமேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ ஃபீல் தட்ஸ் a low income task. So you hire somebody to automate that particular thing. So either you delete it or you automate it or you delegate it. இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் அப்போ தான் நீங்கள் அந்த வேலையை பண்ணணும். That's your high income skill. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்ல, I cannot delete this, I cannot automate this, I cannot delegate this.
பிகாஸ் திஸ் இஸ் மை பர்சனல் பிராண்ட். ஐ நீட் டு கிரியேட் வீடியோ. ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது என்னால் முடியாது, கோர்ஸ் எடுக்கிறது என்னால் முடியாது, செல்லிங் என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a very very powerful formula. It's called DAD. And if you feel this is a very very powerful formula, type in the comment box DAD in the comment box and also write it down: delete, automate, delegate. That's the formula. If you can't delete, if you can't automate, if you can't delegate, then only you do that work. Now let's get into the next time management framework. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் கால்டு பொமோடோரோ டெக்னிக். அப்படின்னா என்ன அப்படின்னா, லெட்ஸே ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா 25 மினிட்ஸ் நீங்கள் டீப் ஒர்க் பண்ணுறீங்க, 5 மினிட்ஸ் பிரேக். அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் ஒர்க்கு, 5 மினிட்ஸ் பிரேக், 25 மினிட்ஸ் ஒர்க்கு, 5 மினிட்ஸ் பிரேக், 25 மினிட்ஸ் ஒர்க்கு, 5 மினிட்ஸ் பிரேக். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஒர்க் பண்ணுறீங்க, பிரேக் எடுக்கு. எனக்கு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் நான் யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஐ யூஸ் டு பிளாக் லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் டைம். 2 hour 3 hour நான் பண்ணுவேன். இந்த 25 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ஃபீல் திஸ் த டிஸ்ட்ராக்ஷன். பட் உங்களுக்கு லோ ஃபோக்கஸ் இருக்குது, லோ அட்டென்ஷன் இருக்குது, முடியல அப்படின்னா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி. பிகாஸ் ஒருத்தவங்களுக்கும் நம்ம எல்லாருமே ஒரு யூனிக் பர்சன்ஸ். ஸோ எல்லாருமே ஒரு யூனிக் ப்ரீட். எனக்கு அப்ளை ஆகிறது உங்களுக்கு அப்ளை ஆகாது, எனக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு யூஸ் ஆகும் கூட இருக்கும். பட் ஐம் கிவிங் யூ டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். எது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 4 டாஸ்க் 4 சங்க் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பிரேக்லேயே 4 டைம் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு பொமோடோரோ டெக்னிக். 25 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க், 5 மினிட்ஸ் ஆஃப் பிரேக். இந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லார்ஜாக ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ½ an hour. அந்த 5 மினிட்ஸ் பிரேக் பதிலாக வந்துட்டு ஒரு ½ an hour பிரேக் எடுத்துக்கோங்க. After you work for 2 hours 3 hours. So that's a Pomodoro technique. 5th, Eisenhower matrix. இது பார்த்தீங்கன்னா I don't know who, I think Eisenhower அவர் தான் கண்டுபிடிச்சார், அதனால தான் ஒரு பேர். ஓகே, Eisenhower மேட்ரிக்ஸ். இது ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் ஃப்ரேம்வொர்க். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த Eisenhower ஃப்ரேம்வொர்க் 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கோங்க உங்களுடைய டைம். அந்த 4 குவாட்ரண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த இபி பில்லை கட்டி தான் ஆகணும். இட்ஸ் போத் அர்ஜென்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லைனா வந்துட்டு கனெக்ஷனை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய டாஸ்க்கை இந்த பக்கெட்டில் பிரிக்கணும் நீங்கள், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கணும், ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அது அர்ஜென்ட் கிடையாது, பட் ஆனால் இம்பார்ட்டன்ட். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணணும். அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக உடனே பண்ணிடுங்க. அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. அர்ஜென்ட்டு, பட் ஆனால் அது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரோலிங் த்ரூ சோஷியல் மீடியா, டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், அது அர்ஜென்ட்டும் கிடையாது, இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் டாஸ்க் இருக்கோ அதை அந்த 4 பக்கெட்டில் பிரிச்சுட்டு உங்களோட டைமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. திஸ் இஸ் எ ப்ரையாரிட்டைசேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். நம்பர் 6, ABCDE மெத்தட். ABCDE மெத்தட் அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் பிரைன் ட்ரேசி யாரோ ஒருத்தர் ஃபைன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹூ இட் இஸ், பட் திஸ் இஸ் ஆல்சோ எ டைம் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். A is சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். உங்ககிட்ட ஒரு 10 டாஸ்க் இருக்குது அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, அது கம்ஸ் அண்டர் A பக்கெட். B பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட், C பார்த்தீங்க அப்படின்னா நைஸ் டு டூ திங்ஸ், D பார்த்தீங்கன்னா டெலிகேட், E பார்த்தீங்கன்னா எலிமினேட். திஸ் இஸ் வாட் ABCDE ஃப்ரேம்வொர்க். A வெரி இம்பார்ட்டன்ட், B இம்பார்ட்டன்ட், C நைஸ் டு டூ திங்ஸ், D டெலிகேட், E எலிமினேட். ஓகே, உங்ககிட்ட 10 டாஸ்க் 20 டாஸ்க் இருக்குது அப்படின்னா put this into this priority framework and identify whether this is very important, nice to do, or delegate or eliminate. For example, very importantly எனக்கு வந்துட்டு 5 டாஸ்க் இருக்குது அப்படின்னா A1, A2, A3, A4, A5 அதையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும், செகண்ட் எதை பண்ணணும், தேர்ட் எதை பண்ணணும், ஃபோர்த் எதை பண்ணணும், ஃபிஃப்த் எதை பண்ணணும். பிலையும் அதே மாதிரி B1, B2, B3, B4, B5. ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது A1, அதுக்கு முடிச்சுட்டு A2, அடுத்து முடிச்சுட்டு A3, அடுத்தது A4, அடுத்து A5, அதுக்கப்புறம் B1, அதுக்கப்புறம் B2, அதுக்கப்புறம் C, ABC ஃபார்முலா, அவ்வளோதான். ஓகே, சிம்பிள், ஓகே, நாட் காம்ப்ளிகேட்டட். Okay, so this is 6th framework. 7th framework is, this is very very powerful, review system. ரிவ்யூ சிஸ்டம்னா என்ன? அன்றைக்கி டே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேவை ரிவ்யூ பண்ணணும். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா, ஆர் அந்த வீக் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா. வெரி வெரி பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். பிகாஸ் நீங்கள் பிளான் பண்ண அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர், கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை பிளான் பண்ண அதை அச்சீவ் பண்ணலன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ரிவ்யூவே பண்ணல அப்படின்னா நான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னா எப்படி என்னால் கரெக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள், கரெக்டாக பண்ண முடியும். திஸ் ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் மென்டர் ரங்கநாதன். எவ்ரி சிங்கிள் சண்டே அழகாக வந்துட்டு 1 hour 2 hour வந்துட்டு உட்காந்து லாஸ்ட் வீக் என்ன வந்துட்டு பிளான் பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணாமல் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் அழகாக சொல்லுவேன். அதை அப்படியே காப்பி வச்சிட்டேன் நான் என்னுடைய லைஃப்பில். வெரி வெரி பவர்ஃபுல். திஸ் ஹஸ் சேவ்ட் so many hours of life. And also this will give peace
this will give confidence. Yes, you are moving in the right direction. And for example, if you're not moving in the right direction, you can change the direction. So review system is the ultimate productivity framework. So a quick recap. Number 1 technique, number 1 framework is law of 3. Number 2 framework is time blocking. Number 3 framework, DAD formula, delete, automate, delegate. Okay. And number 4 framework is Pomodoro Technique. Okay. And number 5 framework, Eisenhower matrix. And number 6 framework is ABCDE method. And number 7 is review system. This is the ultimate productivity frameworks. இதை நீங்கள் 1 யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணலாம், 3 யூஸ் பண்ணலாம். எதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ, உங்களுடைய பர்சனாலிட்டி எது ரெசனேட் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேவரட், இஃப் யூ ஆஸ்க் மீ, law of 3, that's my ultimate favorite always. Okay, then அதுக்கப்புறம் time blocking, that's my ultimate favorite. Then DAT formula, that's my ultimate favorite. I'm not personally using Pomodoro, I'm not personally using the Eisenhower matrix, I'm not personally using the ABCD method. And review system, I'm using it. These are all the 4 things I continuously use it. மீதி பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனாலிட்டிக்கு அது செட் ஆகலை, ஸோ ஐ லீவ் இட். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் அதர் ஸ்கில்ஸ், உங்களுடைய கெரியரில் மற்ற ஸ்கில்ஸ்லாம் மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அண்ட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் salary, and if you want to learn how I went from 16,000 to 2 lakh salary per month in 5 years without switching jobs, I recommend you to click on the link below in the description, attend my free salary secrets masterclass, because where I will show you where என்னெல்லாம் soft skills you need to master. I will go deep. And if you want to learn more about that, and if you want to become part of my community, click on the link below and attend my free salary secrets masterclass that is only for corporate professionals. So I will see you inside the masterclass. And if you want to learn more about how I manage my time personally, what are the tools, technology, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி, if you want to learn more about that, I have recorded a separate video for you, which is how I manage my time அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இங்கே கீழே கொடுக்குறேன் நான். Check below, click on that video and go and watch that video. And I will see you in the next video where I'll show you exactly how I manage my time personally. Go for it. All the best.